அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை சுண்டைக்காய், அதாவது மலை சுண்டைக்காய். வீடுகளில் கறி சுண்டைக்காய்க்குன்னு சொல்லி, அதாவது கசப்புத்தன்மை இல்லாத சுண்டைக்காய் வளர்க்காங்க. அதில் மருத்துவ குணம் மிக மிக குறைவு. இந்த சுண்டைக்காய் தான் மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்சது. இந்த பூவை பார்த்துக்கங்க. இந்த கலர் உள்ள, இந்த ஊதா கலர் உள்ள, அதாவது கத்தரிப்பு கலரும்பாங்க. இந்த கலர் உள்ள பூ புறமே நம்மளுடைய சக்கராஸ்க்கு அதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த நீல கலர், அதாவது இந்த கலர் உள்ள பூ புறமே தொண்டை சம்மந்தப்பட்ட இதை சரி பண்ணோம். அதாவது சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த பூவை மட்டும் பறித்து நீங்கள் கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிக்கலாம். அல்லது இப்போ உள்ள காய்ச்சல் நேரத்தில் இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் பூரா பறந்துட்டு பாருங்கள். விடாச்சுரத்துக்கு விஷ்ணு கரந்தி குடின்னு பழமொழி. இந்த விஷ்ணு கரந்தி இந்த ஏரியாவில் பூராமே நிறையா இருக்குது. நம்ம இருக்க இடம் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். இயற்கை சூழ்ந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த காய் பார்த்திங்கன்னா, இது ஒரே ஒரு செடி தான் அவ்வளவு பெரிய மரம் மாதிரி இருக்குது. அதில் பாருங்கள், இன்னும் காய் இருக்குது. நானும் இப்போ இவ்வளோ காய் நிறையா பறிச்சிட்டேன். ஒரே செடியில் இன்னும் அவ்வளோ காய் கிடக்கு. இந்த ஏரியா புறமே சுண்டைக்காய் நிறைஞ்ச பகுதி. எங்கே பார்த்தாலும் சுண்டைக்காய் தான் நிறையா இருக்கும். இந்த காயை நம்ம குழம்புல புளிக்குழம்பு போட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது வத்தல், அதாவது கடையில் விற்கிறது என்ன செய்வாங்கன்னா, இதில் உடச்சி போட்டு எடை இருக்கிறதுக்காக வேண்டி உப்பு அதிகமாக போட்டுருவாங்க. உப்பை லேசாக கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா புளித்த மோரில் தட்டி போட்டு வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த வத்தல் சுண்டை வத்தல். இந்த வத்தலை நீங்கள் தினம் வறுத்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள கிருமி புறமே போயிடும். சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான இது மருந்து. இந்த காயை இந்த பச்சையாக பறித்து நம்ம சாப்பிடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பூராமே சரி பண்ணோம். கிருமியை போக்குது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்கக்கூடியது. அதனால் பூ சளி இருமலை போக்கக்கூடியது. காய் மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது, சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டது, அத்தனையும் போக்கக்கூடியது. இதோடைய வேர்பகுதி அதாவது நசியத்துக்கு பயன்படும். அதாவது இந்த மூக்கு அடைச்சிக்கிடுச்சின்னா அந்த நசியத்துக்கு சுண்டை வத்தல், சுண்டை வேறும்பாங்க. அது இந்த சுண்டை தான். அதனால் பார்த்துக்கங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குட்டத்தட்டி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் அதிகமான மூலிகைலாம் பூத்துருக்கு. பாருங்கள், இந்த தும்பை எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் தும்பையெல்லாம் அற்புதமான மருந்து. ஒன்று நம்ம தனித்தனி வீடியோவாக போடுவோம். எங்கே பார்த்தாலும் விஷ்ணு கரந்தி நிறையா இருக்குது. மேலும் அந்த மோரில் ஊற வச்ச சுண்டை வத்தலை நம்ம நிறையா, அதாவது இட்லி பொடிக்கும் நம்ம உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்து பயன்படுத்தலாம். பல விதத்தில் பயன்படுத்தலாம். அதனால் நம்ம நிறைய வீடியோ போட போகிறோம். நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.